பிரம்ம ரகசியம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி புதைஞ்சு போன ஒரு ரகசியத்தை தேடி ஒரு காட்டுக்குள்ள ஒரு குழுவினர் பயணம் பண்றாங்க. ஓங்கி உயர்ந்த அடர்த்தியான மரங்களும் விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளும் கொடிய மிருகங்களும் கொண்ட அந்த காட்டுல அவங்க அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? துளியும் சுவாரஸ்யம் குறையாம இந்த கதை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கதைய லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பா கேளுங்க. பிரம்ம ரகசியம். அத்தியாயம் 1. ஹலோ டேவிட் சார், நான் ரகு பேசுறேன். ரகு சொல்லு. நீங்க வரதுக்கான நேரம் வந்துருச்சு. இத்தனை வருஷமா நான் இங்கிருந்து கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. அந்த மக்களால ஒன்னும் பிரச்சனை வராத. கண்டிப்பா வராது சார். அவங்க என்ன முழுசா நம்புறாங்க. பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம நாம அந்த மக்களுக்கு தெரியாம தான் நம்ம அந்த இடத்துக்கு போகவே போறோம். அந்த புக் இருக்கிறதுக்கான வரைபடம் உனக்கு கிடைச்சதா? ஆமா சார், ஆனா அந்த இடத்துக்கு இது வரைக்கும் யாரும் போனதில்ல. அது இருக்கிற இடத்த இங்க உள்ள ஒரு பையனோட தாத்தா அவங்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு மேப்பையும் அவன் கையில கொடுத்திருக்காரு. அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவே எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். நம்ம டீமை கூப்பிட்டுட்டு உடனே கிளம்பிவாங்க. மற்ற விஷயத்த நம்ம நேர்ல பேசிக்கலாம். நான் ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டு இருக்க முடியாது. நான் உடனே ஊருக்குள்ள போயாகணும் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தான் ரகு. அவசர அவசரமாக மொபைல் போனை தனது லுங்கிக்குள் அழுத்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடிச் சென்றான். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் ஓடியிருப்பான். அந்த மாலை பொழுதில் அந்த காட்டிற்குள் வண்டுகளின் ரீங்கார சத்தமும் எல்லா பறவைகளும் அதனதன் கூட்டில் போய் அடையும் சத்தமும் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆங்காங்கே சில விஷ நாகங்கள் தென்பட்டது. அவன் அந்த ஊருக்குள்ளே நுழையும் சமயம் ஒரு சிறிய கோயில் காணப்பட்டது. அந்த கோயிலில் 5 தலைகளையும் 8 கைகளையும் கொண்ட ஒரு பெண் பாவையின் சிலை காணப்பட்டது. அந்த சிலையின் ஆக்ரோஷ பார்வை அவனை அப்படியே விழுங்குவது போல் அவனுக்கு தோன்றியது. அவள்தான் பஞ்சமி தாய், அந்த ஊரின் காவல் தெய்வம். இவன் இருப்பதோ பஞ்சமி மலை. பஞ்சமி மலையில் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. முழுவதும் ஒற்றையடி பாதைகளை கொண்ட அந்த மலையானது ஆள் நடமாட்டம் இல்லாத அருவமான பகுதியாக திகழ்கிறது. ஊர்க்காரர்களை தவிர மற்றவர்கள் இந்த மலைக்குள் நுழைவது மிகவும் கடினம். அப்படி உள்ளே நுழைபவர்கள் பாதை தெரியாமல் விலகிச் செல்வதும் உண்டு. 100 சதுர கிலோமீட்டர் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த பஞ்சமி மலையில் கரடிகளும் பாம்புகளும் மான்களும் அதிகம் தென்படுகின்றது. பஞ்சமி தேவியின் சிலையை பார்த்து கொண்டிருந்த ரகுவிற்கு தான் செய்து கொண்டிருப்பது தவறு என்ற ஒரு சிறிய நெருடல் அவன் மனதில் வந்து போனது. இருந்தும் அவன் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஊருக்குள் சென்றான். ரகு, உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். என் தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. நீ என் உயிர் நண்பன். என் தாத்தாவை காப்பாத்துறதுக்கு பட்டணத்துல இருந்து மருந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தியே, எப்போ கொண்டு வருவ என்று கேட்டான் காளியப்பன். காளி, மருந்து கொண்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அவங்க எப்படியும் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள இங்க வந்துருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த புத்தகம் இருக்கிற இடத்த மட்டும் நீ கொஞ்சம் காட்டினா நல்லா இருக்கும். என் தாத்தாவோட உயிரை காக்க நான் எதுனாலும் பண்ணுவேன். அதுவும் இல்லாம உங்க நகரத்துல சுகபோக வாழ்க்கை நிறைய இருக்குன்னு நீ சொல்லியிருக்கல்ல, அதை வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க தாத்தாவை காப்பாத்திட்டு நாங்க 2 பேரும் உன் கூடயே உங்க ஊருக்கு வந்துடுறோம். எங்களை கூட்டிட்டு போயிரு. கூட்டிட்டு போயாகணும். நீ வாக்கு கொடுத்துருக்கல்ல. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் காளி. இப்ப ராத்திரி நிம்மதியா தூங்கு. நாளைக்கு காலையில எழுந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். காளியப்பன் தூங்க சென்றான். காளியப்பனை 10 வருடங்களாக பேசி மயக்கி அவனது வலையில் விழவைத்திருந்தான் ரகு. அந்த மர்மமான புத்தகம் இருக்கும் வரைபடம் காளியிடம் உள்ளதை ரகு அறிவான். ஆனால் காளிக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவன் தாத்தாவிற்கு 132 வயதாகிறது. இதுவரைக்கும் அவன் தாத்தா உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம். ரகு தரவிருக்கும் மருந்தினால் அவன் தாத்தா உயிரை காப்பாற்றுவதற்கு எந்த வழியும் கிடையாது. அதற்குள் அந்த மர்மமான புத்தகத்தை, அந்த ரகசியத்தை இவனை வைத்து எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று ரகு தனது மனதில் எண்ணிக்கொண்டான். கம்புகளினாலும் ஓலைகளினாலும் ஆன அந்த குடிசையில் பிட்டத்தை பார்த்து கொண்டே உறங்கத் தொடங்கினான் ரகு. இரவு 8 மணி. தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம், சென்னை.
லேசான மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ராஜராஜ சோழனின் காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பம் விரல்களை நீட்டிக்கொண்டு அந்த பக்கம் செல் என்பதைப் போல நின்று கொண்டிருந்தது. அந்த பாதையின் வழியாக அவசர அவசரமாக நடந்து கொண்டிருந்தார் ப்ரொஃபசர் டேவிட். அந்த பாதை நேராக ஒரு மீட்டிங் ஹாலில் போய் முடிந்தது. அங்கு அவருக்காகவே காத்து கொண்டிருந்தனர் மூவர்: அர்ச்சனா, கதிர் மற்றும் நாதன். டேவிட் அந்த மீட்டிங் ஹாலில் நுழையும் சமயம் மூவரும் எழுந்து நின்றார்கள். கதிர்: சார், அவசர அவசரமா ஏன் இவ்வளவு சீக்கிரமா வான்னு கால் பண்ணீங்க? சொல்றேன் கதிர், நீங்க 3 பேரும் இங்க வேலைக்கு சேர்ந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. உங்களை இங்க வேலைக்கு சேர்த்து விட்டதே நான் தான். அது என்ன நோக்கத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? அது எப்படி சார் நாங்க மறப்போம்? எங்களுக்கு இவ்வளவு பெரிய வேலைய வாங்கி கொடுத்ததே நீங்க தான். அந்த புத்தகத்தை பத்திய தகவல் கிடைச்சதா சார் என்றாள் அர்ச்சனா. ஆமா, ரகுவை நாம அனுப்பி வச்சதுக்கான நோக்கம் இப்ப நிறைவேற போகுது. அந்த புக்கு இருக்கிற இடம் அங்க உள்ள ஒரு பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதற்கான வழியையும் அவங்க தாத்தா அவங்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க தாத்தா அந்த பையன் கையில ஒரு மேப்பையும் கொடுத்திருக்காரு. அதை வச்சுதான் நாம அந்த இடத்துக்கு போக போறோம். இதை கேட்ட மூவரின் முகத்திலும் சந்தோஷம் அப்பிக்கொண்டது. 10 வருடங்களாக அவர்கள் எதற்காக காத்திருந்தார்களோ அது நடக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சி அவர்களுக்குள். டேவிட் சார், நம்ம எப்ப கிளம்ப போறோம் என்று கேட்டான் கதிர். இன்னைக்கு நைட்டு உங்க திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகாலையில 5 மணிக்கு பஞ்சமி மலையை நோக்கி பயணத்தை தொடங்க போறோம். அர்ச்சனா குறுக்கிட்டாள். சார், நம்ம பாதுகாப்புக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா அர்ச்சனா, எல்லாரும் அவங்க கிட்ட இருக்கிற பிஸ்டலை மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. மூவரும் தலையசைத்தார்கள். அந்த இடத்தை விட்டு அமைதியாக கலைந்தார்கள். ப்ரொஃபசர் டேவிட் தனது கையில் இருந்த செல்போனை எடுத்து பஞ்சமி மலைக்கு கீழ் இருக்கும் ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேனை தொடர்பு கொண்டார். ஹலோ நரேன், நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எப்படியும் ஈவினிங் 6 மணிக்குள்ள வந்துடுவோம். இவ்வளோ நாள் நம்ம எதுக்கு காத்துட்டு இருந்தோமோ அது வீண் போகலை. அந்த புக்கு இருக்கிற இடத்த நாம கண்டுபிடிக்க போறோம். அது எங்க இருக்குன்னு அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. 15 வருஷமா சர்வீஸ்ல இருக்கேன் சார். இது வரைக்கும் ஒருத்தன் கூட அதை பத்தி என்கிட்ட மூச்சு விட்டதில்ல. ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே. நரேன், 10 வருஷமா நம்ம ஆளு ரகு அவங்க கூட மக்களோட மக்களா இருந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கான். அவ்வளவு சீக்கிரமா அந்த மக்கள் அதை சொல்லிடுவாங்களா என்ன? சரி நரேன், நாளைக்கு காலையில கிளம்புறேன். நீயும் எங்க கூட வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தானே சார் இவ்வளவு நாளா நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க வாங்க, நம்ம சேர்ந்து போகலாம் என்றான் நரேன். காலை கட் செய்த ப்ரொஃபசர் டேவிட்டின் நினைவுகள் 35 வருடங்களுக்கு முன் சென்றது. நாமக்கல் அருகே ஒரு சிறிய கிராமத்தில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு பழமையான கல்வெட்டை கண்டெடுத்தார். அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள தமிழ் எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டது என்பதை கண்டுபிடித்தார். பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கும் செய்தியையும் கண்டறிந்தார். கொல்லிமலையில் உலாவரும் சித்தர்கள் சிலர் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்ததாகவும், அந்த புத்தகத்தில் வரும் 3000 கோடி ஆண்டுகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றிய அரிய தகவலும் குறிப்புகளும் இருப்பதாகவும் அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டிருந்தது. கொல்லிமலையிலிருந்து அந்த மர்ம புத்தகத்தை பஞ்சமி மலைக்கு மாற்றியதாகவும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கல்வெட்டை கதிரவில்பவன் என்பவன் செதுக்கியதாகவும் அதில் கூறப்பட்டிருந்தது. தான் ஒரு முறை சித்தரை கண்டதாகவும் அந்த சித்தர் சொன்ன ரகசியத்தை தான் இந்த கல்வெட்டில் பொறித்ததாகவும் அவன் அதில் எழுதியிருந்தான். பஞ்சமி மலையில் நுழைவது சாதாரண விஷயமில்லை. அங்கு வாழும் மக்கள் காட்டுவாசிகள். அங்குள்ள மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரிய புத்தகம் அவர்களின் மலையில் ஒளிந்திருக்கும் விஷயம் தெரிந்திருந்தது. அந்த புத்தகத்தை பஞ்சமி தேவி தான் காத்து கொண்டிருக்கிறாள் என்பதும் அவர்களது நம்பிக்கை. அதை எடுக்க யார் முயன்றாலும் அவர்களை அவள் கொன்று விடுவாள் என்பதும் அவர்களின் நம்பிக்கை. அப்படி பஞ்சமி தேவி தண்டிக்க மறந்தாலும் மக்கள் அவர்களை கொன்று விடுவது வழக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 10 வருடங்களுக்கு முன்பே ரகுவை தேர்ந்தெடுத்து அவர்களின் கூட்டத்தில் அனுப்பி அந்த புத்தகம் இருக்கும் இடத்தை இப்பொழுது கண்டுபிடித்தார் ப்ரொஃபசர் டேவிட். நள்ளிரவு 11:30. பஞ்சமி மலையில் பேரமைதி நிலவிக் கொண்டிருந்தது. பஞ்சமி கோயிலில் பஞ்சமி சிலைக்கு அருகே ஒரு நாகமானது இவர்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. அதிகாலை டேவிட்டின் தலைமையில் மற்ற மூவரும் கிளம்பினார்கள். அவர்களின் இனோவா கார் அந்த மலையை நோக்கி 110 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்தது. மதிய 3 மணி அளவில் அவர்கள் அந்த மலையின் அடிவாரத்தை அடைந்தார்கள். அங்கு அவர்களுக்காகவே காத்து கொண்டிருந்தார் ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேன். ஹலோ நரேன். ஹலோ டேவிட் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க நரேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் நாம எப்போ கிளம்ப போறோம்? அவசரப்படாதீங்க சார், நான் ரகுவை வர சொல்லியிருக்கேன்.
ரகு வந்தோடனே அவன் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றது தான் நமக்கு நல்லது. அதுவும் இல்லாம ரகு காளியப்பனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ரகு வந்தாதான் அடுத்த ஸ்டெப் என்னன்னே நமக்கு தெரியும். ஓகே நரேன், நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் டேவிட் சார், உங்க டீம் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களா? இல்ல நரேன், அதை பத்தி நான் எதுவுமே பேசல. நீயே அதை அவங்க கிட்ட சொல்லிரு. ஓகே சார். காய்ஸ், கொஞ்சம் கவனிங்க. நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இந்த காட்டுக்குள்ள போகும்போது யாருமே எதுக்காகவும் ரொம்ப அதிகம் பேசிடாதீங்க. உங்க சத்தம் வெளியே வராம கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இங்க உள்ள மக்கள் யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா நீங்க ரகுக்கு தெரிஞ்ச ஆள்னு மட்டும் சொன்னா போதும். மற்றபடி அவங்க கிட்ட வேற எதுவும் பேச வேண்டாம். குறிப்பா அந்த புக்கை பத்தின விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அதுவும் இல்லாம காட்டுல நிறைய விலங்குகள்லாம் இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா கரடிகள் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளும் நிறைய இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்க பாம்பு கடிச்சு யாருமே இறந்ததில்ல. அதாவது கிராமத்து மக்கள் யாரும் இறந்ததில்ல. அவங்க ஒரு மூலிகை வச்சிருக்காங்க. கடிச்ச உடனே அந்த மூலிகையை போட்டுருவாங்க. அந்த பாம்போட விஷம் அப்படியே நீங்கிரும். 4-5 ஃபாரஸ்ட் ஆபீசர் வேணா 15 வருஷத்துல செத்துருப்பாங்களே தவிர மற்றபடி கிராம மக்கள் யாரும் இறந்ததில்ல. அந்த மூலிகையை நான் ரகுவை கொண்டுட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன இருந்தாலும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாமே ரகு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அர்ச்சனா, என்னப்பா இந்த ஆளு நம்மள ரொம்பதான் பயமுறுத்துறாரு என்றாள். அவங்க சொன்ன மாதிரியே நம்ம செய்வோம், எதுக்கு வேண்டாத வேலை என்றான் நாதன். ரகுவும் அவனது நண்பன் காளியப்பனும் சிறிது நேரத்தில் ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்கும் கூடாரத்தை வந்தடைந்தார்கள். வெல்கம் ரகு, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்றார் ப்ரொஃபசர் டேவிட். இன்னைக்கு நைட்டு நாம 8 மணிக்கு கிளம்புறோம் சார் என்றான் ரகு. அங்கு நின்று கொண்டிருந்த காளியப்பன், எங்க தாத்தாவை காப்பாத்ததுக்கு மருந்து கொண்டு வந்துட்டீங்களா என்று கேட்க, அர்ச்சனா தனது கையில் இருந்த ஒரு மாத்திரையை நீட்டினாள். இத எங்க தாத்தாவுக்கு கொடுத்தா எங்க தாத்தா பொழைச்சுப்பாரா? பொழைச்சுப்பாரு என்றான் கதிர். நீங்க அந்த புத்தகத்தை எடுக்க போற விஷயத்த ரகு என்கிட்ட சொன்னான். நீங்க அதை தான் எடுக்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா ஊர் மக்கள் உங்களை கண்டிப்பா கொன்னுடுவாங்க. உங்களுக்கு உதவி பண்ணன்னு தெரிஞ்சா என்னையும் சேர்த்து கொன்னுடுவாங்க. இந்த புத்தகம் இருக்கிற இடம் எங்க தாத்தாக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. அவரு என்கிட்ட அதற்கான வழியும் சொல்லி ஒரு வரைபடத்தையும் என் கையில கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாருமே நான் சொல்றத கண்டிப்பா கேட்கணும். கேட்கலனா உங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். இல்ல காளியப்பன், நீங்க சொல்ற மாதிரியே நாங்க நடந்துக்கிறோம் என்றார் ப்ரொஃபசர் டேவிட். இன்னைக்கு நைட்டு சரியா 8 மணிக்கு ரகு சொன்ன மாதிரி நாம கிளம்ப போறோம். 2 நாளைக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே தயார் பண்ணி உங்க பையில வச்சுக்கோங்க. நான் எங்க தாத்தாவுக்கு இந்த மாத்திரையை கொடுத்துட்டு சரியா 8 மணிக்கு இங்க வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் காளியப்பன். ரகு, இந்த டேப்லெட்ல அவங்க தாத்தா பொழைக்க மாட்டாருன்னு அவங்க கிட்ட சொன்னியா? இல்ல நாதன், அத சொன்னா அவன் நம்மளை கூட்டிட்டு போக மாட்டான். அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல அரிய வகை மூலிகைகள் நிறைய இருக்கு. அது எல்லாமே அவன் கொடுத்து பார்த்துட்டான். அதுக்கு எந்த பயனும் இல்ல. அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. கண்டிப்பா அவர் இறந்து போறது உறுதி. இந்த டேப்லெட்டை கொடுத்தா ஒரு 2 நாள் தாங்குவாரு. அதனாலதான் இந்த டேப்லெட்டை நான் கொண்டு வர சொன்னேன். இந்த உண்மையை அவங்கிட்ட எப்போதும் யாரும் சொல்லிடாதீங்க. நாம அந்த வரைபடத்துல உள்ள இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சரி ரகு என்றான் நாதன். காளியப்பன் சொன்னதைப் போலவே இரவு 8 மணிக்கு அங்கு வந்து சேர்ந்தான் ப்ரொஃபசர் டேவிட். அவர் டீமில் உள்ள மூவரும், ரகு மற்றும் காளி, ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேன், அவருக்கு துணையாக ஒரு ஃபாரஸ்ட் போலீஸும் ஆக 8 பேரும் புறப்பட தயாரானார்கள். அமைதியான அந்த நள்ளிரவில் காற்று மெதுவாக மரக்கிளைகளில் உள்ள இலையை தடவிக்கொண்டிருக்க அந்த லேசான சத்தம் புல்லாங்குழலில் காற்று நுழைந்து வெளியே வருவதைப் போல அழகான ஒரு இசையை பரப்பிக் கொண்டிருந்தது. அனைவரும் நடக்கத் துவங்கினார்கள். சிறிது தூரம் நடந்த பிறகு அங்கே பஞ்சமி கோயிலை கண்டார்கள். காளியப்பனோ, ஆத்தா என்ன மன்னிச்சிரு, என் தாத்தாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அந்த புத்தகம் இருக்கிற இடத்த நான் இவங்களுக்கு சொல்ல போறேன், என்ன தண்டிச்சிராத என்று மனமுருக வேண்டிக் கொண்டான். 5 தலையும் 8 கைகளையும் கொண்ட அந்த பஞ்சமி சிலையானது அந்த இடத்தில் ஆக்ரோஷமாக காணப்பட்டது. வந்திருந்த அனைவரும் அந்த சிலையை கண்டு சற்று அதிர்ந்தார்கள். அங்கு நின்று கொண்டிருந்த கதிர், என்னப்பா இந்த சிலை பார்க்கவே இவ்வளவு பயமா இருக்கு? இதுதான் எங்க பஞ்சமி தாய். நீங்க செய்யற பாவத்துக்கு இவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க, அப்பதான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டா என்றான் காளியப்பன். கதிர் சிரிக்க ஆரம்பித்தான். அவன் முகத்தில் சிரிப்பு தென்பட்டாலும் அந்த சிலையின் மீதுள்ள பயம் அவனை ஆட்கொண்டது. அந்த கோயிலின் வெளிப்புறத்தில் ஒரு கருங்கல் காணப்பட்டது. அந்த கருங்கலின் மேல் சிவப்பு நிறமானது தென்பட்டது. அர்ச்சனா கேட்டாள், என்ன
அந்த கல்லு மேல ஏதோ சிவப்பு கலர்ல தெரியுது. குங்குமம் எதுவும் தடவிருக்காங்களா? ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேன் குறுக்கிட்டார். அது குங்குமம்லாம் இல்லாமா, 2 வாரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் ட்ரக்கிங் வந்திருக்கான். அவன் இவங்க கோயிலுக்குள்ள ஷூவை போட்டு போயிருக்கான். மக்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்காங்க, அவன் கேட்கல. கோவப்பட்ட மக்கள் பஞ்சமி தாய் உத்தரவோட அவன் தலையை அந்த இடத்துல வெட்டிட்டாங்க. இதை கேட்ட அனைவரும் அதிர்ந்தார்கள். ப்ரொஃபசர் டேவிட், ஷூவை போட்டு போனதுக்கா கொலை பண்ணிட்டாங்க? ஆமா சார், இங்க போலீஸ் அதிகாரம் எதுவுமே எடுபடாது. மக்கள் எடுக்கிறது தான் முடிவு. நாம் அந்த மக்களோட கண்ணில் படாம போறது தான் நமக்கு நல்லது. அதனாலதான் நைட்டு போல போகணும்னு காளியப்பன் சொல்லியிருக்கான். இந்த செய்தியை கேட்கவே மற்ற அனைவருக்கும் பயமாயிருந்தது. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், நாதன் ஒருவித பயத்தோடு கூறினான். அர்ச்சனா காளியப்பனிடம் மெதுவாக சென்று, அந்த கல்ல உள்ள சிவப்பு ரத்தத்தை நீங்க கழுவவே இல்லையா என்று கேட்க, அதோட நிறமே சிவப்பு நிறமா மாறிடுச்சு. இது வரைக்கும் எப்படியும் 500 பேருக்கு மேல காவு வாங்கியிருக்கும் அந்த கல்லு. அர்ச்சனா பதிலேதும் பேசாமல் மௌனம் காத்தாள். அந்த இருட்டில் இவர்கள் கொண்டு போயிருந்த டார்ச் விளக்குகள் அவர்களுக்கு வழியினை காட்ட ஒருவர் பின் ஒருவராக அடிமேல் அடி வைத்து நகர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடக்கும் பொழுது முன் செல்பவர்களின் விளக்கானது அணைந்து அந்த இடத்தை கடந்தவுடன் மீண்டும் எரிகிறது. இதை போன்றே பின் வருபவர்களின் கையில் இருந்த விளக்கும் அவ்வாறே அணைந்து எரிகிறது. காளி, என்னது இது? நம்ம இந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது விளக்கு எல்லாமே அணைஞ்சு எரியுது என்று ரகு கேட்க, நாம பஞ்சமி தாயோட எல்லைக்குள்ள வந்துட்டோம் என்றான் காளி. அதே சமயத்தில் மரத்தில் ஒரு பெரிய சைஸ் ஆந்தையானது அதன் கண்களை உருட்டி கொண்டு இவர்களையே பார்த்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 3. இவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பாதை மிகவும் கரடுமுரடாக இருந்தது. கால்கள் சற்று இடறினால் கூட கீழே விழுந்துவிடும் அபாயம். அந்த பாதையில் காளி தன் வெறுங்காலுடன் நடந்து கொண்டிருந்தான். அவனது அருகில் நாதன் நடந்து வந்தான். காளி, நீ வெறுங்காலோட எப்படி நடக்கிற? எனக்கு இந்த ஷூவை போட்டுட்டு நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பிடிமானமே இல்லாம இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தான் ஐயா, எனக்கு வெறும் கால் தான் பிடிமானமே. நீங்க காலை வைக்கும்போது பார்த்து வைங்க, பூச்சிலாம் நிறைய அலையும். ஏதாவது விஷப்பூச்சி கடிச்சிட்டா உயிருக்கு ஆபத்தா போகும். இதை கேட்ட நாதனுக்கு இங்கு வாழும் மலைவாழ் மக்கள் இயற்கையோடு எவ்வளவு ஒன்றி போயிருக்கிறார்கள் என்பது புரிந்தது. எல்லோரும் முன் செல்ல நாதன் மட்டும் அனைவருக்கும் பின்னால் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அவன்தான் இறுதியாக நடந்து வந்தான். அவனுக்கு பின்னால் யாரோ ஒருவர் பின்தொடர்வதை போன்ற காலடி ஓசை அவனுக்கு கேட்டது. சற்று நேரம் நின்று திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. தனது கையில் வைத்திருந்த டார்ச் லைட்டை அனைத்து பக்கங்களிலும் சுற்றி சுற்றி அடித்து பார்த்தான். அவன் கண்ணிற்கு எதுவும் புலப்படவில்லை. தனது பிரம்மையாக இருக்குமோ என நினைத்து கொண்டவன் வேகமாக நடந்து அனைவருக்கும் முன்னால் சென்று விட்டான். அதன் பின் அர்ச்சனா இறுதியாக நடக்கத் துவங்கினாள். அர்ச்சனாவிற்கும் அந்த சத்தம் மெதுவாக கேட்டது. அர்ச்சனா சற்று தைரியமானவள், அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அந்த காலடி ஓசை நின்றபாடு இல்லை, அர்ச்சனாவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்குள் அந்த காலடி ஓசை மிக அருகில் அவளுக்கு வருவது போல் தோன்றியது. திரும்பி பார்த்த அர்ச்சனாவுக்கு ஒரு அதிர்ச்சி. ஒரு நிறைமாத இளம்பெண் கையில் ஒரு சிறு குழந்தையுடன் அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறாள். ஏ, நீ யாரு? எப்படி இங்க வந்த என்று கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அந்த இடத்தில் யாரும் இல்லை. அங்கு சென்றவர்களில் அர்ச்சனா ஒருவர்தான் பெண். அவள் கண்ணுக்கு மட்டும் அந்த பெண் தென்பட்டாள். அந்த இளம்பெண் அர்ச்சனாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். உங்க யாரு கண்ணுக்குமே அங்க பொண்ணு நிக்கிறது தெரியலையா? கையில ஒரு சின்ன குழந்தையோட என்று அர்ச்சனா பதட்டத்தோடு கூற அனைவரும் அவளை திகைத்தவாறு பார்த்து கொண்டிருந்தார்கள். காளி அர்ச்சனாவிடம், உங்க கண்ணுக்கு அந்த பொண்ணு தெரியுதாளா என்று கேட்க பயத்தில் கண்கள் சிவக்க அவள் மெதுவாக தலையாட்டினாள். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கிராமத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அந்த பொண்ணோட குழந்தையும் காணாம போயிட்டாங்க. காட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் அலையறதா நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப நீங்களும் சொல்றீங்க. ஆனா அந்த பொண்ணு பெண்களோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா? அதான் உங்க கண்ணுக்கும் தெரியுதான்னு நினைக்கிறேன். அவகிட்ட ஏதாவது பேச முடியுமான்னு பாருங்களேன் என்று காளி கூற திரும்பி பார்த்த அர்ச்சனாவின் கண்களில் அந்த பெண் அகப்படவில்லை. அப்படி யாரும் எங்க கண்ணுக்கு தெரியல, நீ வா அர்ச்சனா, இந்த காளி சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான் என்றார் ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேன். இது ஒரு மாய மந்திரம் போல் அர்ச்சனாவுக்கு தோன்றியது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஊர்ல நடக்கும். சீக்கிரம் விடியதுக்குள்ள நம்ம ஒரு ஆத்த கடந்தாகணும் என்றான் காளியப்பன். அவர்கள் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக நடந்து கொண்டிருந்தார்கள். களைப்பின் உச்சத்தில் அனைவரும் இருந்தார்கள்.
சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு ஆற்றங்கரையை வந்தடைந்தார்கள். அப்போது மணி சரியாக 3 காட்டியது. காளி அனைவரிடமும், இந்த ஆத்த கடந்ததுக்கு அப்புறம் எனக்கு வழி தெரியாது. இது வரைக்கும் தான் எங்க தாத்தா என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த ஆத்த கடந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு பாறையில உட்கார சொல்லிட்டு அவர் காட்டுக்குள்ள போயிருவாரு. அடுத்த நாள் நைட்டு தான் வருவாரு. அது வரைக்கும் நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த பாறையிலேயே உட்கார்ந்துருப்பேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஆத்த நாங்க கடந்து வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காலையில சூரிய ஒளி வந்த உடனே இந்த ஆத்துல உள்ள தண்ணி சூடாக ஆரம்பிச்சிரும். சூடானா கொஞ்ச நஞ்சம் இல்ல, ஒரு ஆள் விழுந்தா அவங்க உயிரே போயிரும். அந்த அளவுக்கு தண்ணி சூடாயிரும். சூரிய ஒளி எப்ப மறையுதோ அப்ப அந்த தண்ணி அதோட வெப்பநிலைய குறைச்சிக்கும். இப்போ நம்ம இந்த ஆத்த கடந்துட்டோம்னா காலையில மக்கள் யாருமே இந்த ஆத்த கடந்து அங்க வர முடியாது. நாம அதுக்குள்ள அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்துடலாம். அவன் சொல்வதை கேட்க அனைவருக்கும் வியப்பாய் இருந்தது. ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேன், நானும் இந்த ஆத்த பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பல வருடங்களா நான் இந்த ஃபாரஸ்ட்ல தான் இருக்கேன். இந்த ஆறு இருக்கிற இடம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதே இல்ல. இப்பதான் இதை என் கண்ணாலேயே நான் பாக்குறேன். சரி, பேச நேரம் இல்ல. நம்ம ஆத்த கடக்கவே எப்படியும் குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். இதுல ஆழம் ரொம்ப அதிகமா இருக்காது. உங்க முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். பார்த்து கவனமா கடந்து வாங்க. ஒருவர் பின் ஒருவராக அந்த ஆற்றை மெதுவாக கடக்க தொடங்கினார்கள். காளி சொன்னதைப் போலவே அந்த ஆற்றை கடந்து முடிப்பதற்கே 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அனைவரும் களைத்திருந்ததால் காளி சொன்ன பாறையின் மேல் ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள். காளியும் புரொஃபசர் டேவிட்டும் தனியாக ஒரு பாறையின் மேல் படுத்துக் கொண்டிருந்தார்கள். காளி, இந்த காட்டை பத்தின வேற என்ன விஷயம்லாம் உனக்கு தெரியும் என்று புரொஃபசர் டேவிட் கேட்க, இருவரும் 30 நிமிடங்கள் தனியாக எதையோ பேசிக் கொண்டிருந்தார்கள் ரகசியமாய். அனைவரும் பயணக்களைப்பில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க சூரிய கதிர்கள் அனைவரையும் தட்டி எழுப்பியது. விழித்து பார்த்தால் மணி 6:30. குழுவில் உள்ள அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடினார்கள். ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேனை காணவில்லை. ரகுவும் காளியும் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேனுக்கு துணையாக வந்த காவல்காரர் வேகமாக அனைவரிடமும் ஓடி வந்தார். ஒருவித பதட்டத்தோடு தனது கையை ஒரு பக்கமாக காட்டினார். அனைவரும் அவர் கையை காட்டிய திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். அங்கு சென்று பார்த்தவர்களுக்கோ ஒரு பேரதிர்ச்சி. நரேனின் உடல் அந்த ஆற்றினால் உருவான ஒரு சிறிய குட்டையில் மிதந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 4. நாதன் வேகமாக அந்த தண்ணீருக்குள் இறங்க காலை வைக்கும் பொழுது தண்ணீரின் வெப்பநிலை 90 டிகிரிக்கு மேல் இருப்பது போல் வெதுவெதுப்பாக இருந்தது. அந்த வெதுவெதுப்பான நீரில் நரேனின் உடல் சற்று உப்பியே காணப்பட்டது. டேவிட் சார், எப்படி இது நடந்துச்சு என்று கதிர் கேட்க, எனக்கு தெரியாது கதிர். காளி குறுக்கிட்டான். இவரோட உடலை நம்ம இப்ப எடுக்க முடியாது. தண்ணீரோட கொதிநிலை இப்படியே கூடிக்கிட்டே போகும். எனக்கு தெரிஞ்சு சாயங்காலத்துக்குள்ள இவரோட உடல் சுத்தமா இல்லாம போகும்னு நினைக்கிறேன். இவருக்கு காவலா வந்த காவலாளிய இங்கே இருக்க சொல்லுங்க. இரவு நேரத்துல தண்ணியோட கொதிநிலை கொஞ்சம் குறையும். அப்புறம் இவர் உடல் நல்லா இருந்தா அதை எடுத்துட்டு கேம்புக்கு போக சொல்லுங்க. எனக்கு என்னமோ இவரோட உடல் மறுபடியும் கிடைக்கும்னு தோணல. எப்படியும் தண்ணீரோட வெப்பத்துக்கு இவரோட உடல் முற்றிலும் செதஞ்சிடும் என்று கூறினான். அனைவரின் முகத்திலும் ஒருவித அதிர்ச்சியானது அப்பிக் கொண்டிருந்தது. அந்த காற்றை பற்றி நன்றாக தெரிந்த ஒரு மனிதர் இப்படி வழி தெரியாமல் அந்த நீரினுள் எப்படி இறங்கியிருக்க முடியும் என்று அனைவருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது. புரொஃபசர் டேவிட் ஒருவித பதட்டத்துடன் கைவிரல்களை வருடிக் கொண்டிருந்தார். கதிருக்கோ சந்தேகம் அவர் மீது. ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேனுடன் வந்த காவலாளியை, முடிந்தால் அந்த பிரேதத்தை இரவு எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு 1 நிமிடம் மௌனம் காத்து அனைவரும் அந்த இடத்திலிருந்து மீண்டும் தங்கள் பிரயாணத்தை தொடங்க தயாரானார்கள். புரொஃபசர் டேவிட் ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேனின் ரிவால்வரை யாருக்கும் தெரியாமல் தனது பையில் வைத்தார். இதை கதிர் பார்த்து விட்டான். கதிர், நாதன், அர்ச்சனா, ரகு, காளி என அனைவரும் புரொஃபசர் டேவிட்டின் தலைமையில் மீண்டும் அந்த காட்டிற்குள் நுழைந்தார்கள். கதிரின் கவனம் முழுவதும் புரொஃபசர் டேவிட் மீதுதான் இருந்தது. ஒருவேளை புரொஃபசர் டேவிட் தான் ரேஞ்சரை கொலை செய்திருப்பாரோ என்ற கேள்வி அவரது மனதிற்குள் எழுந்தது. தனது குழப்பத்தை அர்ச்சனாவிடம் தெரியப்படுத்தினான். அர்ச்சனா 1 நிமிடம் அதிர்ந்து போனாள். நீ நம்ம சாரியே சந்தேகப்படுறியா? இல்ல அர்ச்சனா, டேவிட் சார் அந்த ரேஞ்சரோட ரிவால்வர் எடுத்து அவர் பேக்குள்ள வச்சதை நான் பார்த்தேன். நீ தேவையில்லாம மற்ற விஷயங்களையும் இதையும் சம்பந்தப்படுத்தி குழப்பிக்காத. நமக்கு அந்த புக்கு ரொம்ப முக்கியம். அதை எடுத்தா நம்மோட லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் கொண்டு அதுல இருக்கு. அந்த ஆர்வத்துல தான் நான் இங்க வந்திருக்கேன். நீயும் அந்த புக்கை எப்படி கண்டுபிடிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே வா. மத்ததை போட்டு உன் மனசுல குழப்பிக்காத.
காளி தனது கையில் இருந்த வரைபடத்தை எடுத்தான். அந்த வரைபடத்தில் உள்ள வழிகளை அவனால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கையில் அந்த வரைபடத்தை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே புரொஃபசர் டேவிட் விடுக்கென அதை அவன் கையிலிருந்து பிடுங்கி தன் வாள் இழுத்து கொண்டார். காளிக்கு ஒரு நிமிடம் கோபம் வந்தது. அந்த வரைபடத்தை என்கிட்ட கொடுங்க. காளி, இந்த வரைபடத்தை நீ பார்த்தாலும் நான் பார்த்தாலும் ஒண்ணுதான். இது என்கிட்டயே இருக்கட்டும், நானே வழிகாட்டிட்டு கூட்டு போறேன் என்று கூறினார் புரொஃபசர் டேவிட். காளியின் முகத்தில் பெரும் மாற்றம். தான் கொண்டு வந்த வரைபடத்தை அவர் வாங்கிவிட்டாரே என்ற மாற்றம். கதிருக்கோ புரொஃபசர் டேவிட்டின் செயல்கள் அனைத்தும் விந்தையாகவே பட்டது. காளி வேகமாக ரகுவிடம் சென்று, ரகு, உங்க சார் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் வச்சிருந்த வரைபடத்தை எதுக்கு என்கிட்ட இருந்து வாங்கினாரு? அவருக்கு இந்த காட்டை பத்தி என்ன தெரியும்? அவரு வேற எங்கேயாவது நம்மளை கூட்டிட்டு போயிட போறாரு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நமக்கு நல்லது. அவரை பார்த்தா எனக்கு என்னமோ நல்லவர் மாதிரி தெரியல. ஒருவேளை அந்த அதிகாரியோட சாவுக்கு இவரு காரணமா இருப்பாரோன்னு எனக்கு தோணுது என்று கூற, ஏன் காளி இப்படிலாம் நீ பேசுற? அவர் எங்க ப்ரொஃபசர், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. இல்ல ரகு, எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ரொம்ப சத்தமா பேசாத காளி, அவர் காதுல பட்டா மனசு சங்கடப்பட போறாரு. என்று தலையை அசைத்து விட்டு அவர்கள் பின்னால் நடக்கத் தொடங்கினான் காளி. அவர்கள் அனைவரும் மதிய உணவை ஒரு இடத்தில் அமர்ந்து அருந்தினார்கள். சூரிய ஒளியின் கதிர்கள் காட்டின் மண்பகுதியை அடையவே மரங்களின் அனுமதியை பெற்றுதான் வரவேண்டும் என்பது போல மிகவும் அடர்த்தியாக இருந்தது அங்கு உள்ள மரங்கள். நாதன் அர்ச்சனாவை கேலி செய்வதை வழக்கமாக வைத்திருந்தான். அன்றும் அவ்வாறே செய்தான். வேலைக்கு சேர்ந்த நாள் முதலாவே அர்ச்சனாவை கடுப்பேத்துவதில் கை தேர்ந்தவனாக இருந்தான். இதனாலேயே அர்ச்சனாவுக்கு நாதனை சுத்தமாக பிடிக்காது. அன்று சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அர்ச்சனாவை கேலி செய்ய தொடங்கினான் நாதன். கோபத்தில் அர்ச்சனா, இந்த காட்டுல என் கையில ஒன்னும் கிடைக்கல, ஒரு கத்தி ஏதாவது கிடைச்சதுன்னா உன் கழுத்துல அப்படியே குறி வச்சு குத்திடுவேன் என்று கோபத்தில் கூற, அடுத்த நொடி எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவன் கழுத்தில் பாய்ந்தது. அவன் வாயில் வைத்திருந்த ரொட்டி துண்டு மெதுவாக கீழே விழ இரத்தமானது வெளியே எட்டி பார்த்தது. அர்ச்சனாவின் இதயம் ஒரு நொடி துடிக்க தவறியது. அனைவரும் அர்ச்சனாவை பார்த்தார்கள். இவளின் வார்த்தைக்கு இவ்வளவு சக்தியா என்பதை போல். ஆனால் அடுத்த நிமிடம் ஒரு 11 பெண்கள், அதாவது காட்டுவாசி பெண்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். வந்திருந்த பெண்களின் கைகளில் அம்பு, ஈட்டிகள் என பலதரப்பட்ட ஆயுதங்கள் நிறைந்திருந்தது. இவர்கள் கையில் துப்பாக்கி இருந்த பொழுதும் புரொஃபசர் யாரையும் எதுவும் செய்யக்கூடாது என்று செய்கை காண்பித்தார். வந்திருந்த பெண்கள் இவர்கள் அனைவரையும் சிறைப்பிடித்து சென்றார்கள். காளியின் எண்ண ஓட்டங்கள் பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. வருடம் வருடம் தன் கிராமத்தில் இருந்து 2 பெண் குழந்தைகளை பஞ்சமி தாயின் முன்னிலையில் இந்த காட்டுவாசி பெண்களிடம் ஒப்படைப்பது நினைவுக்கு வந்தது. ரகசியத்தை காப்பதற்காகவே இவர்கள் அனைவரும் படைக்கப்பட்டார்கள் என்று ஊருக்குள் உள்ள பெரியவர்கள் சொல்வது இவன் நினைவுக்கு வந்தது. இந்த காட்டுவாசி பெண்கள் இவர்கள் கிராமத்தையும் சேர்த்து பாதுகாப்பதாகவும் ஊர் பெரியவர்கள் அடிக்கடி கூறுவதுண்டு. சிறைப்பிடித்த பெண்கள் அவர்கள் கையில் வைத்திருந்த ஒரு மூலிகை குவளையில் உள்ள நீரை இவர்கள் அனைவரையும் கட்டாயப்படுத்தி பருகச் செய்தார்கள். அதை குடித்த மறுகணமே அனைவரும் மயக்கத்திற்கு உள்ளானார்கள். ஓங்கி உயர்ந்த ஒரு மரத்தின் கீழ் கதிர் மயக்க நிலையில் அமர்ந்திருந்தான். அந்தி மாலை பொழுதது. சந்திரன் தனது ஆதிக்கத்தை மறைத்துக் கொள்ளும் நேரம். ஒரு பெரிய பாம்பானது அந்த மரத்திலிருந்து மெதுவாக கீழிறங்கி வந்து கொண்டிருந்தது. அது கதிரின் மேல் மெல்ல மெல்ல படர்ந்து அவன் முகத்திற்கு நேராக வந்து நின்றது. தனது நாக்கினை வெளியே நீட்டி அவனது முகத்தை வருடியது. ஏதோ சில்லிட்டவனைப் போல் மயக்க நிலையிலிருந்து கண் விழித்தான் கதிர். பாம்பினை கண்ட மறுகணமே அவனது இதய துடிப்பு மிக வேகமாக அடிக்கத் தொடங்கியது. அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். ஒரு சில வினாடிகளில் பாம்பு அவன் உடலை விட்டு கீழிறங்கி அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டது. கதிரின் முகத்தில் பாம்பு வருடிய இடத்தில் சற்று சிவப்பு நிறமாக மாறியிருந்தது. மயக்கத்திலிருந்து விழித்தவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கு புரொஃபசர் டேவிட்டை தவிர மற்ற எல்லோரும் மயக்க நிலையில் கிடந்தார்கள். மெதுவாகவும் அமைதியாகவும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் கதிர். அவன் மயங்கி கிடக்கும் இடத்திற்கு அருகில் ஒரு பெரிய குடிசையானது தென்பட்டது. குடிசை என்று கூட சொல்ல முடியாது, அவ்வளவு பெரியதாக இருந்தது. கதிர் மெதுவாக சென்று அந்த குடிசையின் வாயில் வழியாக அங்கே என்ன நடக்கிறது என்று எட்டி பார்த்தான். அந்த குடிசையினுள் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பெண் காட்டுவாசிகள் கையில் வில்லுடனும் அம்புடனும் ஈட்டியுடனும் ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரின் பார்வையும் ஒரே இடத்தில் குவிந்து கிடந்தது. அந்த இடத்தை கதிர் நோக்கினான். அந்த கூட்டத்தின் தலைவி ஒரு பெரிய சிங்காசனத்தின் மேல் உயரமாக அந்த இடத்தில் அமர்ந்திருந்தாள். அவளின் கம்பீரத்திற்கு முன் ஆண்கள் தோற்றுவிடுவார்கள், அந்த அளவுக்கு அவள் இருந்தாள்.
புரொஃபசர் டேவிட் அவளின் காலுக்கு அடியில் மண்டியிட்ட நிலையில் ஏதோ அவளிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு ஊசியை எடுத்து தனது கையில் உள்ள விரலில் குத்திக்கொண்டு தனது இரத்தத்தை ஒரு சிறிய கல்லின் மீது விட்டார். இரத்தம் அந்த கல்லில் பட்ட மறுகணமே ஆவியாக மாறி புகையாக எழும்பியது. இதை கண்ட கூட்டத்தின் தலைவி சிறு புன்னகையுடன் டேவிட்டிடம் பேச ஆரம்பித்தார். அவர் பேசும் தமிழ் கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பு போல் இருந்தது. அவர்கள் பேசும் மிக சொற்பமான வார்த்தைகள் கதிருக்கு விளங்கியது. அதை வைத்து அவன் இவ்வாறு யூகித்து கொண்டான். நீ தேடி போகும் அந்த புத்தகம் உனக்கு கிடைக்க வாய்ப்பில்ல. அது பஞ்சமி தேவியின் காவலுக்கு கீழே இருக்கு. உன் இனத்தாரின் பொருட்டு நான் உன்னை ஒன்னும் செய்யாம விட்டுறேன். நீயும் உன் கூட்டாளியும் தேடி போங்க, ஏமாந்துதான் போவீங்க என்று புரொஃபசர் டேவிட்டிடம் அந்த பெண் பேசிக் கொண்டிருந்தாள். கதிருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. உன் இனத்தாரின் பொருட்டு உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுவேன் என்ற வார்த்தைகள் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒரு கேள்விக்குறியை எழுப்பிக் கொண்டே இருந்தது. அவர்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு களையவே கதிர் மிக விரைவாக சென்று அவன் மயங்கி கிடந்த இடத்தில் மயக்கம் வந்ததைப் போல் படுத்துக்கொண்டான். சிறிது நேரத்தில் அங்கு கூடியிருந்தவர்கள் இவர்களை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். இவர்கள் மேல் ஒரு நீரை தெளிக்க அனைவரும் மயக்கத்திலிருந்து தெளிந்தார்கள். கதிரும் தன் மயக்கத்திலிருந்து தெளிந்ததைப் போல பாவனை செய்து கொண்டான். புரொஃபசர் டேவிட்டிடம் ஏதோ மர்மம் நிறைந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டான். நாதனின் உடலை அங்கு உள்ள ஒரு மரத்துக்கடியில் புதைத்து விட்டார்கள். மீண்டும் 5 பேரும் அந்த பயணத்தை தொடர ஆரம்பித்தார்கள், காட்டுவாசி பெண்களின் அனுமதியோடு. வரைபடத்தில் உள்ள இடத்தை சென்றடைய எப்படியும் குறைந்தது 8 மணி நேரத்திற்கு மேலாகும். அனைவரும் மிக களைப்பாக இருந்தார்கள். சிறிது ஓய்வெடுத்து விட்டு செல்ல விரும்பினார்கள். அங்கிருந்த பெரிய மரத்திற்கு அடியில் இருந்த ஒரு பாறையில் ஆங்காங்கே அமர்ந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள். புரொஃபசர் டேவிட் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். அதே சமயம் காளி மெல்ல நடந்து பூனையைப் போல புரொஃபசர் டேவிட்டின் பையருகே வந்து நின்றான். அவன் கையை புரொஃபசர் டேவிட்டின் பையினுள் நுழைத்து வரைபடத்தை மெதுவாக எடுத்து கொண்டிருந்தான். பின்னால் இருந்து ஒரு கை அவனது கையை இறுக்கி பிடித்தது. அத்தியாயம் 5. காளி அந்த வரைபடத்தை எடுக்கும் சமயம் ஒரு கையானது அவன் கையை இறுக்கி பிடித்தது. திரும்பி பார்த்தான். கதிர் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த வரைபடத்தை காளி பிடுங்கி கொண்டான். தூங்கிட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரி அடுத்தவங்களோட பொருளை எடுக்கிறது தப்புதான காளி என்று கதிர் கேட்க, கதிர் அது என்னோட வரைபடம், அவர்தான் என்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டாரு என்று கூற, நீ இப்படி பண்றது புரொஃபசர் டேவிட்டுக்கு தெரிஞ்சா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. காளி சிறிது புன்னகைத்தான். உங்களுக்கு அவரை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களை கூட்டிட்டு வந்து கொல்ல பாக்காரு. அந்த புத்தகத்தை யாரும் அவளை சீக்கிரமா எடுத்துட முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளை சிறப்பிடிச்ச பெண்கள் எல்லாம் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த புத்தகத்தை பாதுகாக்கிறதுக்காகவே எங்க கிராமத்துல இருந்து வருஷம் 2 பெண் குழந்தைகளை நாங்க அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களோட கூட்டம் தான் அது. ஆனா அவங்க எஜமா அவங்க கிட்ட ஏதோ ரகசியத்தை சொன்னாரு. அவரோட ரத்தத்தை ஒரு கல்லுல விட்டு சோதனை பண்ணி அவங்கள நம்ப வச்சாரு. அது என்னன்னு தான் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல என்று காளி கூற, கதிரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. நீயும் அத பாத்தியா காளி? அப்போ நீங்களும் அதை பாத்தீங்களா? இருவரும் தங்களுக்குள் மாறி மாறி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டார்கள். டேவிட்டிடம் புதைந்து கிடக்கும் மர்மத்தை கண்டறிய அவரது பையை சோதனை செய்யலாம் என்று கதிருக்கு தோன்றியது. காளியிடம், காளி நீ சொல்றது சரிதான். புரொஃபசர் டேவிட் கிட்ட ஏதோ மர்மம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க அவர் பேக்க நான் சோதனை செய்யணும். நீ கொஞ்சம் அவர் கண் விழிச்சா சத்தம் கொடுக்கறியா? கண்டிப்பா, நான் அவரை கண்காணிக்க. நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. கையில் உள்ள டார்ச் லைட்டை எடுத்து புரொஃபசர் டேவிட்டின் பேக்கில் அடித்தபடியே அவரது பையில் ஏதேனும் இருக்கிறதா என தேடி பார்த்தான். ஒரு பழைய டைரி ஒன்று அவன் கையில் பட்டது. அதை புரட்டி கொண்டிருக்கும் பொழுதே அதிலிருந்து ஒரு அடையாள அட்டை கீழே விழுந்தது. அதை பார்த்த கதிருக்கு பேரதிர்ச்சி. அது புரொஃபசர் டேவிட்டின் அடையாள அட்டை. ஆனால் அந்த அட்டையில் ஒட்டியிருக்கும் புகைப்படம் டேவிட்டின் முகமல்ல. அதில் காணப்படும் நபரின் முகத்தை இதுவரை அவன் பார்த்ததே இல்லை. கதிர் மேலும் புரொஃபசர் டேவிட்டின் பையில் ஏதேனும் இருக்கிறதா என தேடி பார்க்க ஆரம்பித்தான். அவர் பையிலிருந்து ஒரு பழமையான புத்தகத்தை எடுத்தான். அதில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கும் இறகுகள் மூலம் எழுதப்பட்டிருந்தது. அதன் தலைப்பே மல்லான் குலத்தின் ரகசியம் என்று எழுதியிருந்தது. அந்த புத்தகத்தை அவசர அவசரமாக எடுத்து காளியிடம் கொண்டு வந்தான். காளி, இந்த புத்தகத்தை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் இந்த புத்தகத்தை வாசிக்க போறேன். யாராவது எந்திரிச்சா எனக்கு உடனே செய்கை காட்ட முடியுமா என்று கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் என்றான் காளி.
நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கெல்லாம் நான் உங்க கூட வரல. ரகு என்கிட்ட உங்களை பத்தி எல்லா விஷயமும் சொன்னப்ப எங்க தாத்தாவோட உயிரை நான் காப்பாத்த நினைச்சது உண்மைதான். ஆனா அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேன், அவரை கொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த 5 வருஷமா என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. கதிரின் கண்கள் ஆச்சரியத்தில் நிலைக்குத்தி நின்றது. என்ன சொல்ற காளி? அப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேன நீதான் கொன்னியா? ஆமா, அன்னைக்கு காலையில சூரியன் உதயமாகும் போது அவரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொன்னது நான் தான். ஏன் இப்படி பண்ண காளி? இவ்வளவு கொடூரமான ஒரு செயலை செஞ்சிருக்க. கொடூரமா? ஒரு அரக்கனுக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கேன். என்ன சொல்ற காளி நீ? வரும்போது அர்ச்சனா ஒரு பொண்ணை பார்த்ததா சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, அவ கண்ணுக்கு மட்டும் அந்த பொண்ணு தெரியுதுன்னு சொன்னாலே. ஆமா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை கொலை பண்ணதே ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேன் தான். என்ன சொல்ற காளி நீ? ஆமாங்க, இந்த காட்டுல ஒரு வினோதமான மான் இருக்கு. நல்ல செழித்து வளர்ந்த ஒரு மானோட கொம்போட நுனியில தங்கம் இருக்கும். தங்கமா? மானோட கொம்புலையா? எப்படி காளி? ஆமாங்க, மானோட கொம்போட நுனியில தங்கம் இருக்கும். இரவு நிலா வெளிச்சத்துல அந்த தங்கம் மின்றத நிறைய தடவை நானே பார்த்திருக்கேன். அப்படி ஒரு மான இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வேட்டையாடி இருக்காரு. அத அந்த பொண்ணு பார்த்துட்டா. அதனால அந்த பொண்ணு ஊர்ல போய் எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு நினைச்சு அவனை கொன்னுட்டான். இவன் அந்த பொண்ணை கொல்றத பார்த்து அந்த பிஞ்சு குழந்தையையும் சேர்த்து கொன்னுட்டான். கதிர் காளியவே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அப்ப இந்த விஷயம் எப்படி தெரிய வந்துச்சுன்னு தானே கேக்குறீங்க? என்னோட தாத்தாவுக்கு நிறைய விஷயங்கள் மனசுல புரியும். அப்படி அவருக்கு தெரிஞ்ச விஷயத்துல இதுவும் ஒண்ணு. அவர் ரொம்ப நாளா பேச முடியாதனால இந்த விஷயத்த சொல்ல ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த விஷயத்த தான் சொல்ல வராருன்னு எனக்கு புரியதுக்கே ரொம்ப நாளாச்சு. எங்க தாத்தா இந்த விஷயத்த சொல்லும் போது அவனை என் கையால கொல்லணும்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கான சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ரகு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னான். எப்படியும் ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேனும் நம்ம கூட வருவாருன்னு சொன்னான். அதனாலதான் அந்த புத்தகம் இருக்க இடத்த காட்டுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ ஃபாரஸ்ட் ஆபீசர் நரேனை கொன்னுட்டேன். இப்பதான் ஒரு அயோக்கியனை கொன்ன நிம்மதி எனக்கு. காளி கூறியவை அனைத்தும் கதிருக்கு சரியாகவே பட்டது. நீ கவலைப்படாத காளி, நீ கொன்ன விஷயத்த நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரி, நீ போய் கொஞ்சம் யாரு எந்திரிச்சு வராங்களான்னு பாத்துக்கோ. நான் அதுக்குள்ள இந்த புக்ல என்ன இருக்குன்னு படிச்சு முடிச்சிடுறேன். சரி என்று தலையாட்டி அமைதியாக சென்று அங்கு உறங்கிக் கொண்டிருந்தவர்களின் பின்புறத்தில் அமர்ந்து கொண்டான் காளி. கதிர் புத்தகத்தை பிரட்டினான். 300 வருடங்களுக்கு முன்பு மல்லான் பரம்பரையை சேர்ந்த சித்திரவாசர் தன் குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எழுதுவது. பஞ்சமி மலையில் மாபெரும் ரகசியத்தை ஒளித்து வைத்துள்ளனர் சித்தர்கள். பஞ்சமி மலையில் 1500 வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை காட்டு விலங்குகளிடமிருந்தும் கொடிய மிருகங்களிடமிருந்தும் இந்த மல்லான் பரம்பரையினர் காத்து வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பரிசாக அந்த மாபெரும் ரகசியத்தை தங்கள் கண்களால் பார்க்கும் அரிய பாக்கியத்தை சித்தர்கள் மல்லான் பரம்பரைக்கு அளித்திருந்தனர். நல்லெண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் மல்லான் பரம்பரையை சேர்ந்தவர்கள் இந்த உலகம் அழியும் வரை அந்த மாபெரும் ரகசியத்தை தங்கள் கண்களில் வாழ்நாளில் ஒருமுறை பார்க்கலாம் என்ற அனுமதியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இறுதியாக சித்திரவாசராகிய நான் அந்த மாபெரும் ரகசியத்தை என் கண்களால் பார்த்தேன். எனது பரம்பரையினரும் இந்த ரகசியத்தை பார்க்க இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகத்தோடு இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஓலைச்சுவடியில் அந்த ரகசியத்தை அடையும் வழிமுறையையும் எழுதியிருக்கிறேன் என்ற எழுத்துக்கள் அந்த புத்தகத்தில் நிரம்பியிருந்தது. கதிர் அந்த புத்தகத்தை முன்னும் பின்னுமாக திருப்பி திருப்பி பார்த்தான். அதிலிருந்து ஒரு ஓலைச்சுவடி அவன் காலருகே விழுந்தது. அதில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த எழுத்துக்களை மிக சுலபமாகவே இவனால் வாசிக்க முடிந்தது. 300 வருடங்களுக்கு முன் எழுதிய தமிழ்தானே. அதில் எழுதப்பட்டுள்ள வரிகள்: 5 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைய, 8 திசைகளிலும் ஆதவன் நோக்க, பொன்வேய்ந்த கழகம் மிதிபட கீழ் வீற்றிருக்குமாம் அந்த ரகசியம். இதை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தனக்கு பின்னால் யாரோ வருவதைப் போல உணர்ந்தான் கதிர். திரும்பி பார்த்தான். அங்கு துப்பாக்கி முனையில் காளியை புரொஃபசர் டேவிட் பிடித்து வைத்திருந்தார். சார், நீங்க யாரு? அந்த அடையாள அட்டையில உள்ள முகம் உங்களோடது இல்லையே. அப்ப நீங்க உண்மையிலே புரொஃபசர் இல்லையா என்று கதிர் கேட்க, கம்பீர சிரிப்புடன் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார் டேவிட். என் பேரு ரவி சக்கரவர்த்தி, மல்லான் பரம்பரையின் கடைசி வாரிசு. எனக்கு பின்னால வாரிசுகள் எதுவுமே கிடையாது. என் மூதாதையர்கள் எழுதி வைத்திருந்த புத்தகத்துல அந்த ரகசியத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த ரகசியத்தை பார்ப்பதற்கான வழிமுறைகளையும் எழுதியிருக்காங்க. ஒரு நாள் இந்த ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னா புரொஃபசர் டேவிட்ட போய் சந்திச்சேன்.
என்கிட்ட இருக்கிற புக்கை காமிச்சு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அந்த புத்தகம் வெளியே வந்தா பல கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்கிட்ட பதவி இருந்தா கண்டிப்பா அந்த ரகசியத்தை என்னால அடைய முடியும். கொன்னுட்டேன், அவரையும் கொன்னுட்டேன், ஆள் மாறாட்டம் பண்ணிட்டேன், அகழ்வாராய்ச்சி துறைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். இப்போ வரைக்கும் இந்த உலகத்துக்கு நான் தான் ப்ரொஃபசர் டேவிட். அந்த பெண் படை வீரர்கள் எனக்கு ஒன்னும் செய்யாம விட்டதுக்கு காரணம் நான் மல்லான் குடும்பத்தை சேர்ந்தவன். அதனாலதான். அதுக்கு சாட்சியாதான் என் ரத்தத்தை அந்த கல்லுல தெளிக்கும் போது அது ஆவியா பறந்து போச்சு. எங்க பரம்பரையினர் அந்த புத்தகத்தை பார்க்கலான்னு அனுமதி வாங்கியிருக்காங்க. நான் அதை பார்க்க மட்டும் போறதில்ல, அந்த பிரம்ம ரகசியத்தை அபகரிக்க வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது என்று கூறிக்கொண்டே தனது கொடூரமான மறுபக்கத்தை கதிரிடம் காட்டினார் ரவி சக்கரவர்த்தி. தனது சைலன்சர் பொருத்திய ரிவால்வரை காளியின் தலை மீது வைத்து அவனை அந்த இடத்திலேயே சுட்டும் கொன்றார். சார், நீங்க பண்றது சரியில்லை. கதிர், அமைதியா வந்தா உங்க 3 பேரோட உயிரும் தப்பிக்கும். என்ன சொல்றீங்க? கதிர் வேகமாக சென்று தனது பையில் உள்ள ரிவால்வரை தேடினான். என்ன கதிர், இவ்வளவு பண்ணவன் உங்க 3 பேரோட ரிவால்வரை எடுத்திருக்க மாட்டானா? மற்ற 2 பேரையும் எழுப்பு, நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு என்று கூற கதிர் மெதுவாக சென்று அர்ச்சனாவையும் ரகுவையும் எழுப்பினான். நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அவர்கள் இருவரிடமும் கூறினான். இதை கேட்ட இருவரும் அதிர்ந்து அந்த இடத்தில் ஒரு சிலை போல நின்று கொண்டிருந்தார்கள். வேறு வழியில்லை, அவர்கள் அவருடன் சென்றுதான் ஆக வேண்டும். வழியின்றி ப்ரொஃபசர் டேவிட், அதாவது ரவி சக்கரவர்த்தியை பின்தொடர்ந்தார்கள். வரைபடத்தில் காட்டியுள்ள இடத்தை அடைய அவர்களுக்கு 5 மணி நேரம் பிடித்தது. வரைபடம் அந்த இடத்தில் முடிந்திருந்தது. அதற்குள் ஆதவனும் தன் கதிர்களை வெளிக்காட்டத் தொடங்கியிருந்தான். அத்தியாயம் 6. ரவி சக்கரவர்த்தியின் ஆணைக்கிணங்கி அந்த வரைபடம் முடிந்த இடத்தை மூவரும் அலசத் தொடங்கினார்கள். எந்த ஒரு இடமும் அவர்கள் கண்ணில் தென்படவில்லை. எந்த துப்பும் கிடைக்கவில்லை. கதிர் அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை ரவிச்சந்திரனிடம் வாசிக்கும்படி கூறினான். அதை வாசிக்க ஆரம்பித்தார் ரவிச்சந்திரன். 5 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைய, 8 திசைகளிலும் ஆதவன் நோக்க, பொன்வேய்ந்த கழகம் மிதிபட கீழ் வீற்றிருக்குமாம் அந்த ரகசியம். 5 கிரகங்கள்னா கண்டிப்பா ஏதாவது ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கணும். இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க என்று கதிர் கூற, அனைவரும் வட்ட வடிவிலான பொருளை தேடி இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். அர்ச்சனா ஒரு புதர் அருகே தேடிச் சென்றாள். அந்த புதர் செடி கொஞ்சம் அசைவதை போல இவளுக்கு தெரிந்தது. ஒருவித பயத்துடனே அந்த செடியை விலக்கி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு குரங்கு குட்டியானது அமர்ந்திருந்தது, கையில் ஏதோ ஒரு பழத்துடன். சிரித்துக்கொண்டே அதை அங்கிருந்து விரட்டி விட்டாள் அர்ச்சனா. அது அங்கிருந்து தாவி ஒரு பாறையின் மேல் குதிக்க, அந்த பாறையை நோக்கினாள் அர்ச்சனா. அந்த பாறை 5 கல் உருண்டைகளால் செதுக்கப்பட்டிருந்தது. அதன் நடுவில் இருக்கும் கல் உருண்டையில் ஒரு துளையானது காணப்பட்டது. நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று அர்ச்சனா ஒருவித மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்க, அனைவரும் அந்த இடத்தை நோக்கி முன்னேறினார்கள். முதல் கேள்விக்கு பதில் கிடைத்தது. 5 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைய, அந்த கல்லின் மீது வெயில் படுவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். 8 திசைகளிலும் ஆதவன் நோக்க, அடுத்த பதிலுக்காக. 2 மணி நேரம் கழித்து அந்த 5 கல்லின் மீதும் ஆதவனின் கதிர்கள் பட்டது, முழுமையாக பட்டது. அதன் நடுவில் இருந்த கல்லில் உள்ள துளையின் வழியாக சூரிய கதிர்கள் நுழைந்து மறுபக்கத்தில் உள்ள ஒரு பாறையின் மேல் விழுந்தது. அந்த சூரிய கதிர்கள் அந்த பாறையின் மேல் விழுந்த இடத்தில் ஒருவித வெளிச்சம் பரவி கிடந்தது. ரவி சக்கரவர்த்தி அந்த இடத்தை சென்று ஆராய ஆரம்பித்தார். தனது கையில் வைத்திருந்த ஒரு கருவியை கொண்டு அதில் துளையிட ஆரம்பித்தார். அவர் துளையிட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவர் காலுக்கு அருகே தங்க துகள்கள் வெளியே வருவதை கண்டார். 3வது கேள்விக்கும் பதில் கிடைத்தது. பொன்வேய்ந்த கழகம் மிதிபட. ரவி சக்கரவர்த்திக்கோ அவ்வளவு ஆச்சரியம். இதற்கு கீழ்தான் அந்த பொக்கிஷம் நிறைந்திருக்கிறது, அந்த ரகசியம் புதைந்து கிடக்கிறது என்ற ஆவல் அவரிடம் மேலோங்கி காணப்பட்டது. தன்னிடம் வைத்திருந்த சேட்டிலைட் போனை எடுத்து யாரையோ தொடர்பு கொண்டார். மதியம் 3 மணி அளவில் 3 ஹெலிகாப்டர்களில் ஆட்கள் அந்த பாறையின் மீது வந்து இறங்கினார்கள். அந்த இடத்தில் தரையிறங்குவதற்கு சற்று கடினமாகத்தான் இருந்தது. பற்பல முயற்சிகளை மேற்கொண்டு அந்த இடத்தில் ஹெலிகாப்டர்களை தரையிறக்கினார்கள். அதிலிருந்து பெரிய கருவிகளுடன் ஆட்கள் கீழே இறங்கினார்கள். அவர்கள் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள். அதை தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய அகல குழியானது உள்ளே விழுந்தது. அது ஒரு பெரிய சுரங்கத்தை ஏற்படுத்தியது. அந்த சுரங்கப்பாதை கீழ் நோக்கி நீண்டு கொண்டே போனது.
ரவி சக்கரவர்த்தி 5 பேரை அழைத்து கொண்டு அந்த சுரங்கப்பாதையினுள் நுழைந்தார். வெளியில் இருந்த அர்ச்சனா, ரகு மற்றும் கதிர் மூவருக்கும் அடுத்து அங்கு என்ன நடக்கப் போகிறது என்ற ஆவல் மேலோங்கி காணப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் கழித்த பிறகு உள்ளே சென்ற 5வரும் வெளியே வந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து ரவி சக்கரவர்த்தி வெளியே வந்தார், தலையை தொங்க போட்டுக்கொண்டு. ரகு ரவி சக்கரவர்த்தியிடம், உங்களுக்கு அந்த பொக்கிஷம் கிடைச்சதா? அந்த புக்கை பாத்தீங்களா? அதுல என்ன போட்டிருக்கு என தனது கேள்விகளை அடுக்கத் தொடங்கினான். உள்ளே சென்ற அவர் கண்டறிந்ததை விவரிக்கத் தொடங்கினார். நான் உள்ள போனேன். உள்ள ஒரே பாறையாதான் இருந்துச்சு. அந்த பாறைக்கு நடுவுல ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அந்த கல்ல ஒரு புத்தகம் போன்ற உருவத்தை செதுக்கி வச்சிருக்காங்க. அதுல எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை என்னால வாசிக்க முடியல. ஆனா அந்த பிரம்ம ரகசியம் அது கிடையாது. என் தாத்தாவோட தாத்தா அது புத்தக வடிவில் இருந்துச்சுன்னு தெளிவாவே சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரகசியம் இங்கிருந்து வேற ஏதோ இடத்துக்கு இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அங்க சுத்தி இருந்த பாறைகள் உள்ள எழுத்துக்களை நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வாக்கியத்தை வச்சு நான் கண்டிப்பா அந்த பிரம்ம ரகசியத்தை கண்டுபிடிச்சிருவேன் என்றார் ஒருவித ஏமாற்றம் தகுந்த முகத்துடன். இவர்கள் மூவருக்கும் சற்று ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அந்த புத்தகம் உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் இவர்களுக்குள் எழ ஆரம்பித்தது. பெரும்பாறையில் செதுக்கப்பட்டிருந்த புத்தகத்தில் எப்படி அனைத்து விவரங்களையும் அடக்க முடியும் என்று அவர்களுக்குள் ஒரு வித சந்தேகமும் எழுந்தது. நான் வந்த விஷயம் ரொம்ப ஏமாற்றத்துல முடிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற பாறைகளை செதுக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை வச்சு அந்த புக் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க 3 பேரும் இங்கேயே இருங்க. உங்களை நான் வெளியே கூட்டிட்டு போனா கண்டிப்பா என்னை பத்தின உண்மையை வெளியே சொல்லுவீங்க. அது எனக்கு பிரச்சனை தான். அதனால இந்த காட்டிலேயே நீங்க இருக்கிறது தான் உங்களுக்கான வழி. நீங்க 3 பேரும் மறுபடியும் இந்த காட்டை விட்டு வெளியேற முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த காட்டுவாசி பெண்கள் உங்களை கண்டிப்பா உயிரோட விட மாட்டாங்க. நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கூறிய ரவி சக்கரவர்த்தி வந்திருந்த ஹெலிகாப்டரில் ஏறிக்கொண்டார். அந்த 3 ஹெலிகாப்டரும் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு கண்ணிமைக்கும் நொடிபொழுதில் பறந்து சென்றது. செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்தார்கள் மூவரும். ரகு, உனக்கு தான் இந்த காட்டை பத்தி கொஞ்சம் தெரியும்ல. 10 வருஷமா இங்க இருக்கல்ல. எங்க 2 பேரையும் எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போயிறேன். கதிர், சொல்றேன்னு வருத்தப்படாத. என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக முயற்சி செய்வோம். கதிருக்கு 10 வருட அனுபவம் அந்த காட்டில் இருந்ததால் இரவு முழுவதும் காட்டு விலங்குகளிடமிருந்தும் அந்த காட்டுவாசி பெண் போர் வீரர்களிடமிருந்தும் தப்பித்து அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து சேர்ந்தார்கள். மறுநாள் காலை அந்த பஞ்சமி தேவியின் கோயில் முன் அவர்கள் மூவரும் அமர்ந்திருந்த பொழுது ஊரே ஒன்று திரண்டு அவர்கள் மூவருக்கும் முன் வந்து நின்றது. ரகு இதற்கு மேல் உண்மையை மறைத்து பயனில்லை என்று புரிந்தவன் நடந்த எல்லாவற்றையும் அவர்களிடம் கூறி மன்னிப்பும் கூறினான். ஊர் தலைவர் காளி இறந்ததை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டார். அவனது தாத்தாவும் முன்தினம் இறந்து போயிருந்தார். காளியின் வருகைக்காக தான் ஊர் மக்கள் எல்லோரும் தாத்தாவின் உடலை அடக்கம் செய்யாமல் வைத்திருந்தார்கள். விஷயம் கேள்விப்பட்டு அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்ய ஆரம்பித்தார்கள். ஊர் தலைவர், பஞ்சமி தேவி உங்க மேல இறக்கப்பட்டிருக்கா. அதான் உங்களை உயிரோட விட்டுருக்கா. அவளே உயிரோட விட்டதுக்கு அப்புறம் நாங்க உங்க உயிரை எடுத்தா அது நல்லா இருக்காது. நீங்க உங்க இடத்துக்கு போங்க. அந்த சதிகாரனோட செயல் அனைத்தையும் வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டுங்க. அந்த ரகசியத்தை தேடி மறுபடியும் இந்த காட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. மீறி வந்தா யாரும் உயிரோட போக மாட்டீங்கன்னு எச்சரிக்கிறேன். அவர்கள் ஊரில் மரணம் விழுந்த காரணத்தினால் 2 நாள் ஊரை விட்டு யாரும் வெளியே செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடும் விதித்திருந்தார்கள். அதனால் அர்ச்சனாவும் கதிரும் ரகுவும் அந்த ஊரிலேயே இருக்க வேண்டியதாயிற்று. மக்கள் அனைவரும் அங்கிருந்து சென்ற பிறகு ரகுவும் அர்ச்சனாவும் காளி தாத்தாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக சென்று விட்டார்கள். கதிர் மட்டும் அமைதியாக தனியாக அந்த பஞ்சமி கோயிலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில் ஓலைச்சுவடியில் எழுதிய அந்த வாக்கியங்கள் நினைவில் ஆடிக்கொண்டிருந்தது. ஏதோ பைத்தியம் பிடித்தவனைப் போல திடீரென்று வேகமாக எழுந்து ஓடினான். பஞ்சமி தேவியின் முன்வந்து நின்று பஞ்சமி தேவியின் காலில் விழுந்து வணங்கினான். யாரும் தன்னை கவனிக்கிறார்களா என நோட்டமிட்டான். கருவறைக்குள் புகுந்தான். 5 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைய பஞ்சமி தாயின் 5 தலைகளும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருந்தது. 8 திசைகளிலும் ஆதவன் நோக்க அந்த காலை பொழுதில் கருவறையில் உள்ள 8 திசைகளிலும் உள்ள துளைகளின் வழியாக சூரிய கதிர்கள் பஞ்சமி தாயின் மேல் விழுந்து கொண்டிருந்தது. பஞ்சமி தாயின் 8 கைகளில் உள்ள விரல்கள் அந்த 8 திசைகளையும் நோக்கிக் கொண்டிருந்தது. பொன்வேய்ந்த கழகம் மிதிப்பட கீழ் வீற்றிருக்குமாம் அந்த ரகசியம். கதிர் பஞ்சமி தாயின் கால் இருக்கும் இடத்தை அங்கு உள்ள சிறு கல்லை எடுத்து சுரண்டி பார்த்தான். அது தங்கத்தால் முலாமிடப்பட்டிருந்தது. பஞ்சமி தாயின் காலின் கீழ் இருக்கும் அந்த தரைத்தளம் முழுவதுமே தங்க முலாம் பூசப்பட்டிருப்பதை அவன் உணர்ந்தான்.
அவன் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. ரகசியத்தை கண்டு கொண்டான். உறுதியாக பஞ்சமி தாயின் சிலைக்கு கீழ்தான் அந்த ரகசியம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்த ரகசியத்தை தேடி எங்கெங்கோ அலைந்ததை நினைத்து மனதிற்குள் சிரித்து கொண்டான். சித்தர்களின் சித்து விளையாட்டுகளையும் அறிந்து கொண்டான். ஆனால் அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. அங்கு வாழும் மக்களின் நிலையைக் கண்டு வெளியிலிருந்து வரும் அதிகாரிகள் ஏதேனும் செய்து விடுவார்களோ என்று அஞ்சினான். இந்த ரகசியம் தன்னோடு புதைந்து விடட்டும் என்று தன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டு பஞ்சமி தாயை தொட்டு வணங்கி பெரிய ஆத்ம திருப்தியில் அந்த இடத்தை விட்டு சென்றான். ஆம், பஞ்சமி தாய் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தாள். கீழுள்ள அந்த தரைதளத்தின் அடியில் அணையா விளக்கானது எரிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்குக்கு அருகில் 5 தலை நாகமானது காவல் காத்து கொண்டிருந்தது. நாகத்துக்கு அருகில் அந்த பிரம்ம ரகசியம் இருளிலும் அதிக வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தது.